ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தோட இடத்த வாங்கிடுறாங்க. இருந்தாலுமே நம்முடைய கௌதமுக்கு சந்தேகம் வருது. அந்த எஸ்எஸ்கேவோட முகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இலக்கியா உண்மையாக சொல்லி என்கிட்ட ஏதோ மறைக்கிற அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அந்த எஸ்எஸ்கே எப்படி மாணிக்கத்தோட இடத்த விட்டு கொடுக்க ஒத்துக்கணும் அப்படின்றப்ப பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா உண்மையை மறைச்சு அந்த எஸ்எஸ்கேவோட அந்த இல்லீகல் டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்குல்ல அதை இன்கம் டேக்ஸ்க்கு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிலாம் அவனை இந்த இடத்த வாங்க விடாது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம ஜானி கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்முடைய ஜானி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா எப்படி அந்த இடத்த வாங்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆண்டவங்க வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பைரி இந்த எஸ்எஸ்கே கிட்ட எஸ்எஸ்கே என்ன எவ்வளோ தைரியம் தான் அந்த இடத்த வாங்காது விட்டு இருப்பேன், என்னுடைய நிலைமை யோசிச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கவே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைரி வீட்டில் எந்த மாதிரி ரகலை பண்ண போறாளா அப்படின்றதாங்க வரப்போ ஒரு எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்முடைய இலக்கியா கிட்ட போயிட்டு இந்த பைரவியை பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க. என்ன இலக்கியா இந்த எஸ்எஸ்கே ஏதோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அந்த இடத்த கைப்பற்றிட்டுங்கள, உங்கள் ஆசை நிறைவேறிச்சு, சேலஞ்சில் ஜெயிச்சிட்டிங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி பேசுகிற பார்த்தீங்கன்னா, மேடம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணலான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கௌதம், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய ஒய்ஃபுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டு இந்த அம்மாவை நீ மறந்துட்டல, நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் நாங்கள் உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. சேலஞ்சில் தோத்துட்டா நீங்களா போறன்றதா நீங்களா வீண் சவடால் விட்டீங்க. இப்போ ஏதோ நாங்களாம் உங்களை வீட்டை விட்டு அனுப்புறன்ற மாதிரி போறான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய இலக்கிய சும்மா இருப்பாங்க. மேடம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, இதே வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இலக்கியா, என்ன இங்கே நல்லவ மாதிரி நடிக்கிறியா, அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படியோ மாணிக்கத்தோட இடத்த எஸ்எஸ்கே மிரட்டி வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் மிரட்டி வாங்கினா கூட இருக்கட்டும் மேடம், இப்போ நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். ஏன்னா அந்த மாணிக்கத்தோட இடத்துல கூடிய சீக்கிரம் ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை புதுப்பிச்சு அந்த இடத்துல நாங்கள் பெண்களுக்கான அனாதையில் ஆரம்பிக்க போகிறோம். அந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனால நடக்கிறதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்கணும்ல. நாங்கள் தோத்து அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு கம்பெனியோட வீட்டோட எல்லா இதுவுமே உங்கள்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது நடக்காத போனதால இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கண் கூட பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரியை வீட்டை விட்டு போக விடாது நம்ம இலக்கியாவே தடுத்து நிறுத்திடுறாங்க. வேற ஒரு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. நம்முடைய ஜானி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்முடைய மருமகளோட ஆசையை நம்மளுடைய மகன் நிறைவேற்றிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் நம்முடைய இலக்கியாவுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் எந்த ஒரு உண்மையை நம்முடைய கௌதம் கிட்ட சொல்லாத இருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் தெரிய வச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.